இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில, ரஷ்யா பல வகையான ஸ்ட்ராட்டஜிஸ பயன்படுத்தி இந்த களத்துல முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பைப்லைன் ஸ்ட்ராட்டஜி. பைப்லைன் ஆப்பரேஷன் அதிகப்படியா பயன்படுத்தி ரஷ்யா முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. அது இந்த பக்முட் பகுதியிலிருந்து இந்த கர்ஸ்க் பகுதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அதிக அளவுல கை குடுத்திருக்கு. சில நேரங்கள்ல இழப்புகள் இருந்தாலுமே, இந்த விஷவாயு தாக்கி சில நபர்கள் இறந்திருந்தாலுமே, சில இன்சிடென்ட் அது போல ரிப்போர்ட் ஆயிருக்கு. நடந்திருந்தாலுமே, இந்த கழிவுநீர் குழாய்கள், இந்த பைப்லைன யூஸ் பண்ணி கேஸ் பைப்லைன யூஸ் பண்ணி ஆப்பரேஷன் பண்ணது. 2வது கைவிடப்பட்ட சுரங்கங்கள், பழங்கால சுரங்கங்கள் அப்படிலாம் இருக்கான்னு கூட உக்ரைனுக்கு தெரியாது. ஸோ அதுபோல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இடத்துல அத பயன்படுத்தி, இந்த பக்முட் பகுதிகள்ல இருந்து கர்ஸ்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா எந்த அளவுக்கு இத யூஸ் பண்ணி எஃபெக்டிவா முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஆப்பரேஷன்ல உக்ரைன் தோத்திருந்தாலும், பாடமே கத்துக்கல. அவங்க செய்யக்கூடிய பிழைகள்ல அப்படிங்கிறதுல இதுல ஒரு விஷயம். அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப பழைய நபர்களுக்கு தான் பழைய ஆளுங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல விஷயங்கள்லாம் தெரிய வரும். அவங்கலாம் மெஜாரிட்டியா ரஷ்யாக்கு ஆதரவா இருக்காங்க. அவங்கலாம் ரஷ்யா வந்தாங்கன்னா, இது போல இப்படி போலாம். இந்த வழி எனக்கு தெரியும். வா கூட்டு போறேன். அப்படிங்கிறது போல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு போயிடுறாங்க. ரஷ்ய வீரர்கள அங்கேருந்து இங்க பக்கம் ஈஸியா கொண்டு வந்து விட்டுர்றாங்க. ஸோ அதுபோல நடக்கிறதுனால ரஷ்யா ஈஸியா முன்னேறி வந்துட்டே இருக்கிறாங்க பல வகையில. ஈஸின்னு சொல்ல முடியாது. கஷ்டப்படுறாங்க. இது போல வந்து பண்ண யூஸ் பண்ணி பண்றாங்க. அதாவது உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய ராணுவத்துக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்டின்னா, பைப்லைன் ஆப்பரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற டாக் குடுத்து அதுக்கு ஒரு அவார்ட் குடுத்தாலும் ஆச்சரியப்பட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஆப்பரேஷன் பண்றாங்க. இப்ப திரும்பவும் ஏன் அத சொன்னேன்னா, இந்த கர்ஸ்க் பயல எந்த அளவுக்கு போய் கொடைஞ்சு அத புடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். நொடி பொழுதுல ரஷ்யா அத பைப்லைன் ஆப்பரேஷன் பண்ணி மீட்டெடுத்தாங்க. எந்த அளவுக்கு இழப்புகள், வீரர்கள், பொருள் சேதங்கள் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அதே போல திரும்பவும் பாடம் கத்துக்கவே இல்ல. இப்ப திரும்பவும் கர்கீவ்ல குப்பியான்ஸ்க் பகுதியில ஒரு பைப்லைன் ஆப்பரேஷன் ரஷ்யா பண்ணிட்டாங்க. அதாவது பண்ணி முடிச்சு அந்த பகுதியெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறம் தான் உக்ரைன் தெரிஞ்சுக்குது. ஏதோ வங்கு பரிசு ஏதோ வெளிய வந்துட்டுருக்காங்களே! யார் இவங்க? அப்படின்னு கூட பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்குது. உக்ரைனோட மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேக் பண்ணி எத்தன தடவ பட்டாலும் திருந்தவே மாட்டீங்க. சில நாள் கழிச்சு இந்த மாரி வந்தாங்க. இந்த மாரி ஆகுது. இந்த மாரி பண்றோம் நாங்க. அப்படி பண்றோம். நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. பார்த்தா அந்த பகுதியில ரஷ்யா கிட்ட போயிரும் இல்லையா? அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தங்கள், குமுறல்கள் சில உக்ரைனுக்கு ஃபேவரா இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புலருந்து வருது. இவங்களலாம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல, இத ஷேர் பண்ணது உக்ரைன் தான். இந்த டீப் ஸ்டேட் இருக்காங்க இல்லையா? உக்ரைன் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ். ஸோ அவங்க தான் இத ஷேர் பண்ணதே. ஸோ அதுக்கு கீழ கமெண்ட்ஸ்ல வந்து பண்ணா வண்ட வண்டியா கேட்டு விட்டுருக்காங்க உக்ரைனோட மக்கள். ஏன்னா இந்த ரஷ்யா இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. லிமன் பர்ஷி சைடுல ஒரு இமேஜ் லோட் பண்றேன். ஸோ அந்த வழியா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அந்த அந்த ஸ்ட்ரைட் கோட்ல இருக்காது. வளைஞ்சு நெளிஞ்சிருக்கலாம். இல்ல வேற மாரி ஏதாவது ரூட் போயிருக்கலாம். வேற இடத்துல இருந்து கூட ஆரிஜின் ஆயி வேற இடத்துல முடிஞ்சிருக்கலாம். பட் ஆனா அந்த பகுதியிலருந்து அந்த பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. லிமன் பெர்ஷிலிருந்து ராட்விகா வரைக்கும் தோராயமா 10 கிலோமீட்டர் இருக்கலாம். அதுக்கு மேலயும் கூட இருக்கலாம். ஸோ இது போல இருக்கக்கூடிய பைப்லைன யூஸ் பண்ணி அந்த பகுதிய பிடிச்சுட்டாங்க. ராட்விகா பிடிச்சுட்டாங்கன்னு ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்புலருந்தே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்தது அந்த பகுதியிலருந்து குப்பியான்ஸ்க்க நோக்கி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் அந்த இடத்துல இன்னும் சில பைப்லைன்கள்லாம் இருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல கூடிய சீக்கிரத்துல கர்கீவ்ல இருக்கக்கூடிய குப்பியான்ஸ்க் பகுதியில "ஹலோ வந்தாச்சுப்பா, வெளிய போங்க" அப்படிங்கலாம் ரஷ்ய தரப்பு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கலாம் சொல்றாங்க. இது போல பைப்லைன் ஆப்பரேஷன்லாம் பண்றதுக்கு 4 நாள் கிட்ட ஆகும். நான் வெயிட் பண்ணி, ரெடி ஆயி, உள்ள போயி, போலாமா இல்லையா? முன்னாடி போற டீமுக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. எல்லாம் வெயிட் பண்ணி தான் போணும். ஸோ இது போல பல நாட்கள் ஆகுறதுனால, பல வகையான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணியே போயிர்றாங்களாம். அதுவும் கீழலாம் கேன்டீனே வச்சர்றாங்களாம். அந்த பைப்லைன் ஆப்பரேஷனே வங்கு பறிச்சு ரெடி பண்ணி, அண்டர் கிரவுண்ட்ல கேன்டீனே வச்சு நடத்துறாங்களாமா. அ டீ இருந்தாலும் டீ ஆத்தி குடுத்தாலும் ஆச்சரியப்படலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொஃபஸ்டிகேட்டடா பைப்லைன் ஆப்பரேஷன் ரஷ்ய தரப்பு வந்து பண்றாங்க. இந்த ஸ்கேட் போர்ட் மாரி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில ஏறி படுத்துக்கிட்டாங்க ரஷ்ய வீரர்கள் அப்படின்னா, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அப்படியே ட்ரையல் போட்டி மாரி போயிட்டே இருப்பாங்க. ஒரு வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது 4 நாளைக்கு மேல ஆகுது, 6 நாளைக்கு மேல ஆகுது அப்படிங்கிறதுனால, எந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்? எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது போல இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட் மைன் தோண்டுவாங்கல்ல பெல்லா சாவ். ஸோ அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ள போனீங்கன்னா எந்த இடத்துல சுரங்கத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல எந்த இடத்துல ரெடி பண்ணி வெயிட் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே போல பண்ணிறாங்க போல இருக்கு. இந்த பழங்கால ஆளுங்கலாம் கூட்டிட்டு போயி, இந்த வயசான நபர்கள் அதிக அளவுல ரஷ்யாவுக்கு உதவி பண்றாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமே இல்ல. பல இமேஜஸ், வீடியோஸ்ல ரஷ்ய வீரர்கள் அவங்களுக்கு தேங்க் யூ சொல்லக்கூடிய இது, அவங்கள வச்சு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இப்போ உக்ரைன் தரப்புலருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யா தரப்புலருந்து ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா, இப்ப இந்த பைப்லைன் ஆப்பரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு.
இப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அது சக்சஸ்ஃபுல்லா நடந்தே முடிஞ்சிருச்சு. அந்த பகுதிகள அவங்க எடுத்துட்டாங்க. இந்த பகுதி அடுத்தது குப்பியான்ஸ்க்குக்கு முன்னேறும்போது, இந்த பகுதிகள் ஃபுல்லா இந்த கர்கிவ் பகுதிகள் ஃபுல்லாவே ரஷ்யாவோட ஏர் டாமினன்ஸ் இருக்கு. அதுவும் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஒசான்ஸ்க் பகுதி எந்த அளவுக்கு சுக்குநூறாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். அதுக்கான காரணம் ஃபேப் டாமினன்ஸ். இந்த ரஷ்யாவோட ஏரியல் டாமினன்ஸ். இந்த ஃபேப் குண்டுகள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேப் 3000 ரக குண்டுகள், 500 குண்டுகள் இது போல தொடர்ந்து டிப்ளாய் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மண்ட மேல லொத்து லொத்துன்னு விழுந்துட்டே இருக்குது. எந்த அளவுக்கு சேதங்கள் நடக்குது. ஸோ அடுத்து இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில ரீடைரக்ட் பண்ணிருவாங்க. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இல்ல கர்கிவ் பகுதி தான். ஸோ அப்படி ரீடைரக்ட் பண்றாங்க அப்படின்னா, இழப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்? ஸோ குப்பியான்ஸ்க்கு தான் அடுத்த மிக பெரும் பேட்டிலா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆனா மத்த சிட்டீஸ் மாரிலாம் ரெசிஸ்ட் பண்ற அளவுக்கான ட்ரூப்ஸ் உக்ரைன் கிட்ட இல்ல. வேக வேகமா ரஷ்யா கிட்ட வந்துரும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். களத்துல இது போல ஒரு ஆப்பரேஷன் நடந்திருக்கு. இந்த ஆப்பரேஷன் ரஷ்யாக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எந்த சிட்டிக்குள்ள அவங்க நாக் பண்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஆனா இந்த சமயத்துல 2வது ஒரு நாட்டோ நாடு பாதிப்படைஞ்சிருக்கு இந்த ட்ரோன் தாக்குதல்னால அப்படிங்கும்போது, பீதி பேதி எல்லாம் ஆக வேண்டாம். ஏன்னா அது வந்து கடலோர பகுதிகள்ல அடிச்சுட்டு போயிருந்திருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்லாம் வச்சு சிலர்லாம் வந்து படம் போட்டிருந்தாங்க. சாகி ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பல்கேரியாவோட கடலோர பகுதிகள்ல எடுத்திருக்காங்க. அதாவது இது சாகி ட்ரோன்கள்னா ரஷ்யாவோடது மட்டும் கிடையாது. உக்ரைனோடது எடுத்துக்கிறாங்க. அதுக்கான இமேஜஸ் வருது. அந்த லோகோ இருக்கு இல்லையா? எல்லோ கலர் போட்டு நடுவுல ப்ளூ கலர் போட்டிருக்கனாலே அது உக்ரைனோட ராணுவத்தோட லோகோ. ஒரு ஒரு நாட்டோட லோகோ இது போல டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இது உக்ரைனோட ஒரு லோகோ. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பல்கேரியாவோட கடலோர பகுதிகள ஏன் கரையொதுங்குது அப்படின்னா, இந்த கருங்கடல் இருக்கு இல்லையா? இந்த கருங்கடல் ஏரியால எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்றாங்க. அதிகமா கிரீமியா, உக்ரைனும் சரி, ரஷ்யாவும் சரி. ஸோ இது போல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணும்போது, அந்த ட்ரோன்கள்லாம் திசை மாறி போயிருது. சிக்னல் இல்லாம அப்படியே லொத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடல்ல விழுந்துருது. ஸோ அது அப்படியே அலை அடிச்சு அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல கடலோர பகுதிகள்ல கொண்டு வந்து விட்டுருது. இது பல்கேரியாக்கு மட்டும் இல்ல, ரொமேனியாக்கு அதிக அளவுல பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. இதுல என்னன்னா, வெடி மருந்துகள் அதுல இருக்கும். சில நேரங்கள்ல சுட்டுருவாங்க. சுட்டு வீழ்த்தம்போது அந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பறக்க முடியாம கீழ விழுந்துரும். ஸோ அது போல ட்ரோன்கள் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இது போல கரையொதுங்குது. இதுல என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ், குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னமோ இருக்கு விளையாட்டு பொருள் சாமானம்னு போய் எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த பீச்ல விளையாட போறவங்க, வெடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுது? ஸோ இது போல சேதங்கள் அங்க இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒடசால உக்ரைன்ல எந்த அளவுக்கு சேதங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கடல்ல வந்து கண்ணி வெடி போடும்போது, அது ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா, அலை அடிக்கும்போது அவசர அவசரமா பண்ணும்போது, அலை அடிக்கும்போது திருப்பி கரையோரத்துக்கே வந்துருது அப்படிங்கும்போது, அங்க சிவிலியன்ஸ்லாம் பாதிப்படைறாங்கன்னு பார்த்தோம். ஸோ சிமிலரா இங்கேயும் பாதிப்படையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன மாரியான ஆக்ஷன் பல்கேரியா, ரொமேனியா இது போல நாடுகள்ல எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஆனா சிக்கல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கத்தான் செய்யுது. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடியக்கூடிய சமிகைகள் தெரியுது. முடிஞ்சிருச்சுன்னா பரவால்ல. அப்படி இல்லன்னா மிக பெரும் அளவுல எஸ்கலேஷன் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்மட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.